ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலோட தான் பார்க்க போகிறோம். விஜயோட சித்தப்பா வந்து விஜயோட தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு. ஆனால் விஜய் தாத்தா வந்து உன்னை நான் நம்ப மாட்டேன், தப்பு பண்ணிட்டது இப்போ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சித்தியும் சொல்கிறாங்க, இல்லைப்பா அவர் ரொம்ப புலம்புறாரு, அதனால தான்ப்பா உங்ககிட்ட கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விஜய் சித்தப்பா வந்து சும்மா ஒரு ஃபேக், ஓகேவா? அவங்க வந்து ரியலாக வந்து சாரி கேட்கல, சும்மா ஃபேக். இந்த குடும்பத்தில் எப்படின்னா சேர்ந்து விஜய் திருப்பணும் பழி வாங்கணும்னு சொல்லி தான் வந்து அவர் சாரி கேட்குறாரு. பட் விஜயோட தாத்தா வந்து அதை ஏற்றுக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சு விஜயும் அந்த இடத்துல வராங்க. காவேரி விஜயை பார்த்தோன்னே பேக் எடுத்துன்னு நடந்து போகிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, போ, என்னை விட்டு போகணுன்னு நினச்சிட்டுல, போ, ஏன் நிற்கிறப்போ மட்டும் என்னை மறந்துடுனால வாழ முடிஞ்சுன்னா போ அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அழுகுறாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு போகிற டைமில் விஜய் கையை பிடிச்சிச்சு. என்ன நினச்சிக்கிற நீ, நானா உனக்கு இருக்கனா, நானா லூஸா, யாருக்கும் என்னை விட்டு கொடுத்துட்டு போகிற, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா நீ அப்படின்னு பேசுகிறாங்க. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் கேட்குறாங்க, ஓஹோ, என்னை வந்து வெண்ணிலாவுக்கு கொடுத்துட்டு நீ போய் புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னுக்கிறியா அப்படின்னு பேசுறதுக்கு காவேரிக்கு ரொம்ப கோவம் வந்து, என்ன பேசுகிற, இப்படிலாம் பேசினா அவ்வளோதான் கோவம் வந்து, உனக்கு நான் பேசினா மட்டும் கோவம் வருதுல, நீ பண்ணுற வேலைக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னை எப்படி நீ வெண்ணிலாவுக்கு விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி போகிற, நீ யார் ரீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த டைமில் வந்து வெண்ணிலா கார்லேருந்து வெளியே வராங்க. அப்போ வெண்ணிலா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, நான் தான் வந்து விஜய்கிட்ட சொன்னேன். ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெண்ணிலா கிட்டே கேட்குறாங்க, உன்னால தான் வந்து காவேரி என்னை அவாய்ட் பண்ணுறலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்கிறாங்க, ஆமாம், நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, உன்னோட ஒய்ஃபோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நல்லா கண்டுபிடிச்சிட்ட, பட் உன் ஒய்ஃப் வந்து காவேரி உன்னை எனக்காக விட்டு கொடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. விஜய் வந்து என்ன சொல்கிற, ஆமாம், உன்னை கோர்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்துனா காவேரி வந்து உன்னை எனக்கு விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்து அவங்க வந்து உன்னை அவாய்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட குழந்தை மேலே ப்ராமிஸ் பண்ணி விஜய் நான் வந்து விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி காவேரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப கத்துறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, இது நான் அப்பயே போய் காவேரி வீட்டில் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா, ஸ்டாப் பண்ணு, நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளு, நான் வந்து காவேரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதால் தான் வந்து அவங்க குழந்தை மேலே ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் எதுக்காக அந்த ப்ராமிஸ் கேட்டேன்னா, அவங்க மேலே உண்மையான லவ் இருக்குதா கேட்கறதா தான் பார்த்தேன். கோர்ட்லேருந்து ஒன்று எப்படி வேணால் கொண்டு வரணும் அப்படிக்காக, அது அவங்க மேலே இருக்கிற லவ்வால் தான் வந்து உன்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற ரெண்டு பேரையும் நான் எப்படி பிரிக்க முடியும், நான் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துனே இருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.